ஹாய். இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த MISS மிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். MRS மிஸ்ஸஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் அப்புறம் MS பார்த்துருப்போம். இதெல்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ண போறது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். MISS மிஸ் அன்மேரிட் உமன், ரைட்? வேற எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஸ்கூல் டீச்சர், மை ஸ்கூல் மிஸ் அப்படின்போம். மை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிஸ், ரைட்? MRS is married, of course. திருமணமான பெண். Mrs. Shobana. Mrs. Shobana Ravichandran, whatever it may be. So, Mrs. is, even we no need to the father's name or husband's name, just a female name, it's enough. Mrs. Shobana, Mrs. Geeta. It means that married, right? MS, what is it? இது எங்க நம்ம பயன்படுறது அப்படின்னா, இப்போ சில பேரை நம்ம சந்திப்போம், பத்திரிகை கொடுக்க போவோம். ஆனா உண்மையிலேயே நமக்கு வந்து இவங்க திருமணமானவங்களா திருமணம் ஆகாதவங்க நமக்கு தெரியாது. ஆனா எழுதியப்போ ஒருவேளை ரைட் அவங்க வந்து திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தா அவங்களுக்கு மெசேஜ் போட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. என்ன சார் தெரியாம ஏன் சார் போடுறீங்க அப்படின்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வம்பு அப்படிங்கிறப்போ அதுக்குதான் இந்த வார்த்தை. நீங்க வந்து பேசாம MS போட்டு பேர் போட்டீங்கன்னா அது அவங்க திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, திருமணம் ஆகாம இருந்தாலும் ஓகே. ஸோ இஃப் யூ டு நாட் நோ, நமக்கு வந்து தெரியல இவங்க திருமணம் ஆனவங்களா ஆகலையா அப்படின்னா ரெண்டுக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் தான் MS. பட் இதுல வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா, MS எப்படி உச்சரிக்கிறது? இப்போ MISS வந்து மிஸ்ன்றீங்க, MRS வந்து மிஸ்ஸஸ்ன்றீங்க, MS வந்து எப்படி உச்சரிக்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ், MIZ சவுண்ட், மிஸ் இப்படிதான் உச்சரிக்கணும். மிஸ் ஷோபனா, மிஸ் கீதா, மிஸ் Slochana. So you have to say in such. இப்படிதான் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல? இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அபுல் ஃபேஸ் உங்களுக்கு பாய் சொல்லி விடைபெறுறார்.